தொலைக்காட்சியை பார்த்து பாடங்களை பயின்று கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்ற பாடப்பகுதியிலிருந்து ஃப்ரக்டோஸ் எப்படி தயாரிக்கிறது, ஃப்ரக்டோஸ் அமைப்பை நம்ம எப்படி சோதனை மூலமாக நிரூபிக்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மியூட்டா சுழற்சி அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருக்கணும். மியூட்டா சுழற்சி அப்படின்னா என்னன்னா, குளுக்கோஸை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான வளைந்த அமைப்பு இருக்கு. ஒன்று ஆல்ஃபா டி வளைந்த அமைப்பு, இன்னொன்று பீட்டா டி வளைந்த அமைப்பு. இந்த வளைந்த அமைப்பு ஏற்பட்ட உடனே மூலக்கூறுகள் சுழல ஆரம்பிக்கும், ஒளி சுழற்சி மாற்றங்களை உருவாக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ஃபா டி குளுக்கோஸ்க்கு ஒரு நியம சுழற்சி மதிப்பு இருக்கும். எடுத்துக்காட்டா 112. பீட்டா டி குளுக்கோஸுக்கு உடைய நியம சுழற்சி மதிப்பு பார்த்தீங்கன்னா 18.7. இப்படி தனித்தனியாக அதனுடைய நியம சுழற்சி மதிப்புகள் இருக்கும். இப்போ குளுக்கோஸுக்கு பார்க்கும் பொழுது அதனுடைய நியம சுழற்சி மதிப்பு பார்த்தா +53 டிகிரி தோராயமா. இப்போ ஏதாவது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு எடுத்து நம்ம நீரில் கரைக்கிறோம். நீரில் கரைக்கும் பொழுது அந்த நியம சுழற்சியினுடைய மதிப்பு +53 டிகிரி வர்ற வரையும் ஆல்ஃபா டி குளுக்கோஸ் பீட்டா டி குளுக்கோஸா மாறும், பீட்டா டி குளுக்கோஸ் ஆல்ஃபா டி குளுக்கோஸா மாறும். இந்த செயல்முறைக்கு தான் என்ன பேரு அப்படின்னா மியூட்டா சுழற்சி அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, இந்த மியூட்டா சுழற்சி அப்படின்றது குளுக்கோஸ்லேயும் இருக்கும், ஃப்ரக்டோஸ்லேயும் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரக்டோஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம ஃப்ரக்டோஸினுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும், ஃப்ரக்டோஸில் இருக்கக்கூடிய வினைசெயல் தொகுதி என்னன்னா கீட்டோன். ஓகே, அதில் 6 கார்பன் இருக்கு. அதனால ஃப்ரக்டோஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹீட்டோ ஹெக்ஸோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃப்ரக்டோஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஹீட்டோ ஹெக்ஸோஸ் அப்படின்னு சொல்லி பேரு. இப்போ இந்த ஃப்ரக்டோஸ் பார்க்கும் பொழுது இது அதிகமாக எதில் இருக்கும் அப்படின்னா பழங்கள்ல தான் அதிகமாக இருக்கும். அதனால இந்த ஃப்ரக்டோஸ்க்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா பழச்சக்கரை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மியூட்டா சுழற்சியின் காரணமாக ஃப்ரக்டோஸினுடைய நியம சுழற்சியினுடைய மதிப்பு -92 டிகிரி சென்டிகிரேட் வரையும் -92 சென்டிகிரேட் வரையும் போயிடும். இப்போ ஃப்ரக்டோஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2 வழிமுறைகளில் ஃப்ரக்டோஸ் தயாரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரோஸ்ல இருந்து ஃப்ரக்டோஸ் தயாரிக்கலாம். அதே மாதிரி இன்னுலின் தொழிற்சாலைகளில் இன்னுலின்ல இருந்து ஃப்ரக்டோஸ் தயாரிக்கிறாங்க. சுக்ரோஸ்ல இருந்து ஃப்ரக்டோஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். சுக்ரோஸ் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, கரும்பு சர்க்கரை. அந்த கரும்பு சர்க்கரையை சல்ஃபூரிக் அமிலத்தோட சேர்த்து நீரேற்றம் அடைய செய்யும் பொழுது சுக்ரோஸ் என்னவா மாறும் அப்படின்னா குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாறும். இதுல 50% குளுக்கோஸும் 50% ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். அதுக்கு அடுத்து ஃப்ரக்டோஸ் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இனுலின்ல இருந்து ஃப்ரக்டோஸ் தயாரிக்கலாம். இனுலின் மூலமா ஃப்ரக்டோஸ் தயாரிக்கலாம். இந்த இனுலினுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு பாருங்க, C6H12O5N. ஸோ இந்த இனுலினை எடுத்து நீரார் புகைப்படையை செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரக்டோஸ் மட்டும் கிடைக்கும். தொழிற்சாலைகளில் ஃப்ரக்டோஸ் இனுலின்ல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஃப்ரக்டோஸினுடைய அமைப்பு எப்படி இந்த மாதிரி மூலக்கூறு வடிவம் ஃப்ரக்டோஸ்க்கு கிடைச்சிச்சு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ தனிமங்களுடைய பகுப்பாய்வு, மூலக்கூறினுடைய எடையறிதல், இதனோட அடிப்படையில் ஃப்ரக்டோஸினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா C6H12O6. C 6 கார்பன், ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 6 இருக்கும். இந்த தனிம பகுப்பாய்வினுடைய அடிப்படையில் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 6 கார்பன் இருக்கு, 5 ஓகஸ் தொகுதி இருக்கு அப்படின்றத சோதனை மூலமாக தான் நிரூபிப்பாங்க. அந்த சோதனைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இப்போ ஃப்ரக்டோஸில் பார்த்தீங்கன்னா 6 கார்பன் இருக்கும். அந்த கார்பன் இருக்கு அப்படின்றத சோதனைகள் மூலம் நிரூபிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரக்டோஸை எடுத்துட்டு ஃப்ரக்டோஸ் கூட என்ன சேர்ப்பாங்க அப்படின்னா ஹைட்ரோ அயோடிக் அமிலமும் ரெட் பாஸ்பரஸும் சேர்ப்பாங்க. சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, என் ஹெக்ஸேனும் 2 அயோடோ ஹெக்ஸேனும் கிடைக்கும். குளுக்கோஸில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் கிடைக்கும். என் ஹெக்ஸேனும் 2 அயோடோ ஹெக்ஸேனும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ என் ஹெக்ஸேன் கிடைக்கும் பொழுது ஹெக்ஸேனில் இருக்கக்கூடிய கார்பன் அணுக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6. ஸோ என் அப்படின்னும் பொழுது அது திறந்த சங்கிலி தொடர் வடிவமைப்பில் இருக்குது. ஸோ ஃப்ரக்டோஸில் இருக்கக்கூடிய கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா 6 கார்பன் இருக்குது. அதே மாதிரி அது திறந்த சங்கிலி தொடர் வடிவமைப்பில் இருக்குது அப்படின்றத இந்த சோதனை மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸில் 5 ஓகஸ் தொகுதி இருக்குது அப்படின்றத சில சோதனைகள் மூலம் நிரூபிக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரக்டோஸை எடுத்து அஸ்டிக் அமில நீரிலேயே போட்டு புரிடின் முன்னிலையில் ஃப்ரக்டோஸ் அஸ்டிக் அமில நீரோட வேதிவினையில் ஈடுபட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பென்டா அசிட்டேட் கிடைக்குது. பென்டா அசிட்டேட் கிடைக்கும் பொழுது ஃப்ரக்டோஸில் 5 ஓகஸ் தொகுதி இருக்குது அப்படின்றத அவங்க உறுதி செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரக்டோஸில் கார்பனைல் தொகுதி இருக்கு, எப்படி கார்பனைல் தொகுதி இருக்கிறது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃப்ரக்டோஸ் எடுக்கிறாங்க. ஃப்ரக்டோஸ் எடுத்து ஹைட்ரஜன் சயனைட் போடுறாங்க. ஹைட்ரஜன் சயனைட் போடும் பொழுது நம்மளுக்கு அந்த ஃப்ரக்டோஸில் இருக்கக்கூடிய C++O என்னவா மாறும் அப்படின்னா COH-ஆவும் CN-ஆவும் மாறும். அதுக்கு பேர் என்னன்னா சயனோஹைட்ரின் அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ ஹைட்ரஜன் சயனைடை ஃப்ரக்டோஸில் போடும் பொழுது நம்மளுக்கு சயனோஹைட்ரின் கிடைக்கும். ஹைட்ராக்சில் அமீனை ஃப்ரக்டோஸில் போடும் பொழுது ஹைட்ராக்சில் அமீன்
C7 மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா NH2OH. அதை எடுத்து ஃப்ரக்டோஸ்ல போடும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா மோனோ ஆக்சைடு. அந்த C டபுள் பாண்ட் O வந்து எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா C11NOH மாறி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேதிவினைகளை அடிப்படையாக வச்சு ஃப்ரக்டோஸ்ல கார்பனைல் தொகுதி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்போ கார்பனைல் தொகுதி இருக்கு அப்படின்னா ஒன்று அது ஆல்டிஹைடா இருக்கணும், இல்லைன்னா அது ஹீட்டோனா இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா ஃப்ரக்டோஸை எடுத்து புரோமின் நீர்க்கரைசல் அதோட சேர்க்கிறாங்க. புரோமின் நீர்க்கரைசலை சேர்க்கும் பொழுது ஃப்ரக்டோஸ்ல இருக்கக்கூடிய அந்த கார்பனைல் தொகுதி வந்து ஆக்சிஜனேற்றம் அடையலை, ரியாக்ஷன் போகலை. அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரக்டோஸ்ல இருக்குது ஆல்டிஹைட் தொகுதி கிடையாது. ஆல்டிஹைடா இருந்தா அது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு அமிலமா மாறி இருக்கும். ஸோ ஃப்ரக்டோஸ்ல இருக்குது ஹீட்டோன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரக்டோஸ்ல கார்பனைல் தொகுதி இருக்கு, அந்த கார்பனைல் தொகுதி ஹீட்டோன் அப்படின்றத சோதனைகள் மூலமா உறுதி செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீட்டோன் தொகுதி எந்த கார்பன்ல இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஃப்ரக்டோஸ் எடுத்து சோடியம் மற்றும் மெர்க்குரியை வச்சு ஒடுக்கம் செய்யறாங்க. ஒடுக்கம் செய்யும் பொழுது ரெண்டு விதமான எபிமர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஒன்று வந்து சார்பிட்டால், இன்னொன்று வந்து மேனிட்டால் அப்படின்ற எபிமர்ஸ் கிடைக்குது. அந்த எபிமர்ஸ் உருவாகக்கூடிய கார்பன் என்ன அப்படின்னா இரண்டாவது கார்பன். அப்ப ஃப்ரக்டோஸ்ல இருக்கக்கூடிய ஹீட்டோன் தொகுதி எங்க இருக்கு அப்படின்னா இரண்டாவது கார்பன்ல இருக்கு அப்படின்னு இந்த சோதனை மூலம் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஃப்ரக்டோஸ் எடுத்து சோடியம் வித் மெர்குரி போடும் பொழுது சார்பிட்டால், மேனிட்டால் அப்படின்ற ரெண்டு எபிமர்ஸ் உருவாகுது. இது மூலம் ஃப்ரக்டோஸ்ல இருக்கக்கூடிய ஹீட்டோன் தொகுதி ரெண்டாவது கார்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி வேதியியலாளர்கள் உறுதி செய்யறாங்க. அதே மாதிரி ஃப்ரக்டோஸ்ல ஓரினை ஆல்கஹால் தொகுதி எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஃப்ரக்டோஸை எடுத்து அடர் HNO3 போடும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கிளைகாலிக் அமிலமும் டாட்டாரிக் அமிலமும் கிடைக்குது. ஸோ கிளைகாலிக் அமிலமும் டாட்டாரிக் அமிலமும் கிடைக்கும் பொழுது கிளைகாலிக் அமிலத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்கும், டாட்டாரிக் அமிலத்தில் பார்த்தீங்கன்னா 4 கார்பன் இருக்கும். ஸோ C2க்கு அடுத்து இருக்க கார்பன்ல ஒரு பிளவு ஏற்படும். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரக்டோஸ்ல ஓரினை ஆல்கஹால் தொகுதி 2 இருக்குது, அதனாலதான் கிளைகாலிக் அமிலமும் டாட்டாரிக் அமிலமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மேற்சொன்ன இந்த சோதனைகளின் அடிப்படையில தான் ஃப்ரக்டோஸினுடைய அமைப்பையே அவங்க கொடுக்குறாங்க. ஃப்ரக்டோஸ் அப்படின்றது 6 கார்பன்களை கொண்ட ஒரு ஹீட்டோன். அதுல 3 கார்பன்ல சீர்மைத்தன்மை அற்ற கார்பன்கள் எல்லாமே ஒளியை சுழற்றும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விதம். அந்த 6 கார்பனை எப்படி உறுதி செய்யறாங்க அப்படின்னா ஹைட்ரோ அயோடிக் அமிலமும் ரெட் பாஸ்பரஸும் சேர்க்கும் பொழுது ஃப்ரக்டோஸ்ல சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா NHexane கிடைக்குது. இதை வச்சு அந்த 6 கார்பனை உறுதி செய்யறாங்க. அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் எடுத்து அசிட்டிக் அமில நீர்லி போடும் பொழுது பென்டா அசிட்டேட் கிடைக்குது. இது மூலம் 5 OH தொகுதியை உறுதி செய்யறாங்க. ஃப்ரக்டோஸை ஹைட்ரஜன் சயனைட் கூடயும் ஹைட்ராக்சில் அமீன் கூடயும் வேதிவினையில் ஈடுபட வைக்கும் பொழுது சயனோஹைட்ரினோ மோனோஆக்சைமும் கிடைக்குது. இது மூலமா ஃப்ரக்டோஸ்ல கார்பனைல் தொகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கார்பனைல் தொகுதி ஆல்டிஹைடா ஹீட்டோனா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஃப்ரக்டோஸ் எடுத்து புரோமின் நீர்க்கரைசலோட வினைப்படுத்தும் பொழுது அது வேதிவினையில ஈடுபடல. ஸோ இருக்கக்கூடிய கார்பனைல் தொகுதி என்னன்னா ஹீட்டோன் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறாங்க. அந்த ஹீட்டோன் தொகுதி இரண்டாவது கார்பன்ல இருக்கு அப்படின்றத சோடியம் மற்றும் மெர்க்குரியை பயன்படுத்தி உறுதி செய்யறாங்க. அதே மாதிரி ஃப்ரக்டோஸ்ல இருக்கக்கூடிய ஓரினை ஆல்கஹால் தொகுதியை பார்த்தீங்கன்னா அடர் HNO3 பயன்படுத்தி ஒரு 2 ஓரினை ஆல்கஹால் தொகுதி ஃப்ரக்டோஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி உறுதி செய்யறாங்க. அது மூலமா அவங்க கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. தென் ஃப்ரக்டோஸினுடைய வளைந்த அமைப்பு. ஃப்ரக்டோஸினுடைய வளைந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான ஃப்ரக்டோஸ்க்கு 2 விதமான அமைப்பை வந்து நம்ம வரையலாம். அதாவது பைரனோஸ் வடிவமும் வரையலாம், ஃபியூரனோஸ் வடிவமும் ஃப்ரக்டோஸ்க்கு நம்ம வரையலாம். எப்படி குளுக்கோஸுக்கு வந்து நம்ம வந்து பைரனோஸ் வடிவம் வரைஞ்சோமோ அதே மாதிரி ஃப்ரக்டோஸுக்கு நம்ம பைரனோஸ் வடிவமும் வரையலாம், ஃபியூரனோஸ் வடிவமும் வரையலாம். நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபியூரனோஸ் வடிவத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அதை எப்படி வரைகிறன்ற பார்ப்போம். ஃப்ரக்டோஸ் மூலக்கூறு இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 2வது கார்பன்ல C11O இருக்கு. இந்த O என்ன பண்ணும், இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா 5வது கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்து O வந்து OH மாறி ஒரு ஆக்சைடு பாலத்தை உருவாக்கி நம்மளுக்கு 2 விதமான வளைந்த அமைப்பு வந்து கிடைக்குது. இந்த வளைந்த அமைப்பையும் நம்ம ஆல்பா பீட்டா அப்படின்னு சொல்லி நேம் பண்றோம். இந்த வளைந்த அமைப்புல OH தொகுதி ரைட் சைடுல இருந்துச்சு அப்படின்னா அது பீட்டா டி ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்றோம். OH தொகுதி லெஃப்ட் சைடு இருந்துச்சு அப்படின்னா ஆல்பா டி ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வளைந்த அமைப்பை வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து தான் நம்மளால ஃபியூரனோஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வரைய முடியும். இப்போ வந்து வளைந்த அமைப்புல இருந்து எப்படி ஃபியூரனோஸ் ஸ்ட்ரக்சர் வரைகிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வளைந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சைடு பாலம் C கார்பன் 2ல இருந்து கார்பன் 5 வரை இருக்கு. அப்ப எத்தனை கார்பன் அதுக்குள்ள இருக்குது? C2, C3, C4, C5. இப்ப 4 கார்பன் இருக்கு. அது ஆக்சைடு பாலத்தோட சேர்த்து மொத்தம் 5 அணு இருக்கு. அப்ப ஃபியூரனோஸ் வடிவத்துல எத்தனை அணுக்கள் இருக்கும்னா 5 அணுக்கள் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபியூரனோஸ் வடிவம் எப்படி எழுதுறதுன்னா நான் முன்னாடி குளுக்கோஸ்க்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, லெஃப்ட் டாப் ரைட் பாட்டம்
ஓகே, லெஃப்ட்ல இருக்கிறத டாப்ல எழுதணும், ரைட்ல இருக்கிறத பாட்டத்தில் எழுதணும். இப்போ இந்த வளைந்த அமைப்பை பாருங்க. வளைந்த அமைப்புல நம்ம முதல் கார்பன் பார்ப்போம். முதல் கார்பனை பொறுத்தளவுக்கு மேல லெஃப்ட் சைடில் இருக்கிறத டாப்ல எழுதணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது CH2OH இருக்கு, அதனால அதை நான் டாப்ல எழுதியிருக்கேன். OH வந்து கீழே எழுதியிருக்கேன். மூணாவது கார்பன் பாருங்க. மூணாவது கார்பன்ல லெஃப்ட் சைடில் இருக்கிறது OH, அதை வந்து நான் டாப்ல எழுதியிருப்பேன். ஹைட்ரஜன் வந்து ரைட் சைடில் இருக்கிறதா அதை வந்து பாட்டத்தில் எழுதியிருப்பேன். ஸோ இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லெஃப்ட் டாப் ரைட் பாட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட் கார்பனுக்கு மட்டும் இது வந்து பொருந்தாது. இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி நீங்க வந்து வளைந்த அமைப்பை என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னா ஒரு ஃபியூரனோஸ் வடிவத்தில் எழுதலாம். ஃப்ரக்டோஸை பொறுத்தளவுக்கு ஃபியூரனோஸ் வடிவத்தில் எழுதுறோம். குளுக்கோஸை பொறுத்தளவுக்கு பைரனோஸ் வடிவத்தை ஃபாலோ பண்றோம். இது ரெண்டுக்கும் பேர் என்ன அப்படின்னா ஹாவத் ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பேரு. இப்போ வரையும் நம்ம வந்து ஃப்ரக்டோஸினுடைய வளைந்த வடிவத்தை பத்தி பார்த்தோம். இதுல நம்ம வந்து ஃப்ரக்டோஸ் தயாரித்தல் எப்படி தயாரிக்கிறது, அந்த ஃப்ரக்டோஸினுடைய அமைப்பை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃப்ரக்டோஸினுடைய வடிவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃப்ரக்டோஸினுடைய வளைந்த அமைப்புக்கு என்ன பேரு அப்படின்றத நம்ம இந்த இதுல பார்த்தோம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா டைசக்கரைட்ஸ். இதுவரையும் பார்த்தது ஃபுல்லா மோனோசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்ஸ்க்கு எடுத்துக்காட்டு வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும். குளுக்கோஸை பத்தி தெளிவா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரக்டோஸை பத்தி இப்ப தெளிவா பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைசக்கரைடுகளை பத்தி பார்க்க போறோம். இந்த டைசக்கரைடுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னா C2H2ON-1 அப்படின்றது இந்த டைசக்கரைடுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. டைசக்கரைடு அப்படின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா இது வந்து நீரார் பகுக்கும் பொழுது இது ரெண்டு விதமான மோனோ சர்க்கரைகளை தரும். அதனால தான் இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா டைசக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம இப்ப பார்க்க போற டைசக்கரைட்ஸ் என்ன அப்படின்னா சுக்ரோஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச கரும்பு தான் சுக்ரோஸ். இந்த சுக்ரோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை டைசக்கரைன்னு சொல்றோம். சுக்ரோஸ் வந்து எதுல நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா கரும்புல இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு பாத்தீங்க அப்படின்னா சுக்ரோஸ் வந்து இருக்கும் அதிகமா. இந்த சுக்ரோஸை ஒரு நொதியை பயன்படுத்தி இன்வர்டைஸ் அப்படின்ற நொதியை பயன்படுத்தி நம்ம நீரார் பகுத்தோம் அப்படின்னா சுக்ரோஸ் என்னவா மாறும்னா குளுக்கோஸா மாறும், ஃப்ரக்டோஸா மாறும். இந்த இன்வர்டைஸ் அப்படின்ற நொதி எதுல இருக்கும் அப்படின்னா தேனீக்கல்ல இருக்கும். ஓகே, சுக்ரோஸினுடைய நியம சுழற்சி என்னன்னா குளுக்கோஸ் ஒளியை சுழற்றும், அதனால அதனுடைய நியம சுழற்சி மதிப்பு கொஞ்சம் இருக்கும். அந்த நியம சுழற்சி மதிப்பு என்னன்னா +66.6. அந்த சுக்ரோஸ் நீரார் பகுப்படைஞ்சு குளுக்கோஸையும் ஃப்ரக்டோஸையும் தரும். இப்போ குளுக்கோஸினுடைய நியம சுழற்சி மதிப்பு வந்து +52.5, ஃப்ரக்டோஸ் உடைய நியம சுழற்சியின் மதிப்பு -92.4. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சுக்ரோஸுக்கு நியம சுழற்சி வந்து பிளஸ்னா வலஞ்சுழற்சி மாற்றியம். இந்த வலஞ்சுழற்சி மாற்றியம் இருக்கக்கூடிய சுக்ரோஸ் நம்மளுக்கு எதை தருது அப்படின்னா இடஞ்சுழற்சி மாற்றியம் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரக்டோஸை தருது. பிளஸ் வலஞ்சுழற்சி மாற்றியம் இருக்கக்கூடிய சுக்ரோஸ் இடஞ்சுழற்சி மாற்றியம் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸை தர்றனால இந்த சுக்ரோஸை என்ன சொல்றோம் அப்படின்னா எதிர்மாறு சர்க்கரை அப்படின்னு சொல்லி சொல்றோம். நியம சுழற்சியின் அடிப்படையில தான் சுக்ரோஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா எதிர்மாறு சர்க்கரை. ஏன்னா அதனுடைய சுழற்சி பார்த்தீங்கன்னா வலஞ்சுழற்சியிலிருந்து இடஞ்சுழற்சியா மாறிடுச்சு. அதனால சுக்ரோஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா எதிர்மாறு சர்க்கரை அப்படின்னு சொல்லி பேரு. சுக்ரோஸ்ல இருக்கக்கூடிய ஆல்பா டி குளுக்கோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் பார்த்தீங்க அப்படின்னா வேதிவினையில ஈடுபட்டு நீர் மூலக்கூறுகளை வெளியேற்றி நம்மளுக்கு ஆக்சைடு பாலங்களை தரும். அந்த ஆக்சைடு பாலங்களுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கிளைகோசைடிக் பிணைப்பு அப்படின்னு சொல்லி பேர். சுக்ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பா டி குளுக்கோஸும் பீட்டா டி ஃப்ரக்டோஸும் இணையறதுனால நம்மளுக்கு சுக்ரோஸ் கிடைக்குது. இது ரெண்டும் ஆக்சைடு பாலங்களால இணைக்கப்பட்டிருக்கும். அந்த ஆக்சைடு பாலங்களுக்கு பேர் தான் என்னன்னா கிளைகோசைடிக் பிணைப்பு அப்படின்னு சொல்லி பேரு. இப்ப நீங்க அந்த படத்தை பாருங்க. இதுல குளுக்கோஸ் வந்து பைரனோஸ் வடிவத்துல இருக்கும், ஃப்ரக்டோஸ் வந்து ஃபியூரனோஸ் வடிவத்துல இருக்கும். குளுக்கோஸ்ல முதல் கார்பன் வேதிவினையில ஈடுபடுது. அதே மாதிரி ஃப்ரக்டோஸ்லையும் பீட்டா டி ஃப்ரக்டோஸ்லையும் முதல் கார்பன் வேதிவினையில ஈடுபடுது. ரெண்டுமே வேதிவினையில ஈடுபட்டு நீர் மூலக்கூறை வெளியேற்றி நம்மளுக்கு ஒரு ஆக்சைடு பாலத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. அந்த ஆக்சைடு பாலத்தை தான் வந்து நம்ம கிளைகோசைடிக் பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கிளைகோசைடிக் பிணைப்புக்கு என்ன நேம் பண்றோம் அப்படின்னா ஆல்பா 1,2 கிளைகோசைடிக் பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் 1,2 அப்படின்னு சொல்றோம்னா முதல் கார்பன்ல இருக்க குளுக்கோஸ்ல முதல் கார்பன்ல இருக்கக்கூடிய OH வேதிவினையில ஈடுபடுது. பீட்டா டி ஃப்ரக்டோஸ்ல இரண்டாவது கார்பன்ல இருக்கக்கூடிய OH வேதி பிணைப்புல ஈடுபடுது. அதனால தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆல்பா 1,2 கிளைகோசைடிக் பிணைப்பு சுக்ரோஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதை வந்து இந்த அமைப்பின் வாயில நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா லாக்டோஸ். லாக்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெரும்பாலும் அதிகமா புரதத்துக்காக வந்து பால் பொருட்கள் தான் நம்ம வந்து எடுத்துக்குவோம். சோ வந்து பால் பொருட்கள் அதிகமா இருக்கிறது வந்து லாக்டோஸ். இந்த லாக்டோஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா பீட்டா டி கேலக்டோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் சேரும் பொழுது நம்மளுக்கு வந்து லாக்டோஸ் வந்து கிடைக்குது. பீட்டா டி கேலக்டோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் சேரும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா லாக்டோஸ் கிடைக்குது. இது வந்து இந்த லாக்டோஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இது ஒடுக்கும் தன்மையுடைய சர்க்கரை. இந்த லாக்டோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க பாருங்க.
இதில் வந்து பீட்டா டி கேலக்டோஸ் எது கூட இணைஞ்சிருக்கு அப்படின்னா பீட்டா டி குளுக்கோஸோட இணைஞ்சு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஆக்சைடு பாலம் கிடைக்குது. அந்த ஆக்சைடு பாலத்தை தான் நான் முன்னாடி சொல்லிட்டேன், கிளைகோசிடிக் பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். இது என்ன வகையான கிளைகோசிடிக் பிணைப்பு அப்படின்னா பீட்டா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பு. அந்த 1,4 அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நம்ம கேலக்டோஸ் பைரனோ ஸ்ட்ரக்சர் தான் வரைஞ்சிருக்காங்க. இந்த கேலக்டோஸ்ல முதல் கார்பன்ல இருக்கக்கூடிய ஓகஸ் தொகுதி, அதே மாதிரி குளுக்கோஸ்ல 4வது கார்பன்ல இருக்கக்கூடிய ஓகஸ் தொகுதியோட வேதிவினையில ஈடுபட்டு நீர் மூலக்கூறு நீங்கி தான் நம்மளுக்கு ஆக்சைடு பாலம் கிடைக்குது. அதனால தான் இந்த பிணைப்பு என்ன சொல்றாங்கன்னா ஆல்பா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பீட்டா டி குளுக்கோஸ் வந்து லாக்டோஸ்ல இருக்கு. ஸோ பீட்டா டி குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய வினைசெயல் தொகுதி வேதிவினையில ஈடுபடாதனால லாக்டோஸ் வந்து ஒடுக்கும் சர்க்கரையா செயல்படும். இதே இது சுக்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரோஸ் எப்படி உருவாகுது? ஆல்பா டி குளுக்கோஸும் பீட்டா டி ஃப்ரக்டோஸும் சேர்ந்து தான் குளுக்கோஸ் உருவாகுது. இதை அந்த பிணைப்பு அந்த உருவாகக்கூடிய பிணைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா ஆல்பா 1,2 கிளைகோசிடிக் பிணைப்பு. இதுல இந்த குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய வினைசெயல் தொகுதி வேதிவினையில ஈடுபடுது, ஃப்ரக்டோஸ்ல இருக்கக்கூடிய வினைசெயல் தொகுதி வேதிவினையில ஈடுபடுறதுனால சுக்ரோஸ் வந்து ஒடுக்கும் தன்மையற்ற சர்க்கரை. ஆனா லாக்டோஸை பொறுத்தளவுக்கு குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய வினைசெயல் தொகுதி வேதிவினையில ஈடுபடல, அதனால லாக்டோஸ் வந்து ஒடுக்கும் தன்மையுடைய சர்க்கரை அப்படின்றத நம்ம இந்த டயக்ராம்ல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப வரை நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா டை சர்க்கரையில இருக்கக்கூடிய சுக்ரோஸ் பார்த்தோம், லாக்டோஸ் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து மால்டோஸ் பார்க்க போறோம். மால்டோஸ் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா மாவு பொருட்கள்ல அதிகமா இருக்குது. இந்த சர்க்கரை வந்து மாவு பொருட்கள் அதிகமா இருக்கனால தான் அதனுடைய பேரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மால்டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமா பாத்தீங்கன்னா முளைக்கட்டிய தானியங்கள், பார்லி அரிசி இதுல எல்லாம் வந்து மால்டோஸ் இருக்குது. இந்த மால்டோஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா 2 ஆல்பா டி குளுக்கோஸ் இணைஞ்சு நீர் மூலக்கூறு வெளியேறது மூலமா நம்மளுக்கு மால்டோஸ் கிடைக்குது. இந்த மால்டோஸ் வந்து ஒரு ஒடுக்கும் தன்மையுடைய ஒரு சர்க்கரை. அதனுடைய அமைப்பு பார்ப்போம். நம்ம இப்போ மால்டோஸ் பார்க்கும் பொழுது இந்த அமைப்பை பார்க்கும் பொழுது ஆல்பா டி குளுக்கோஸ் 2 ஆல்பா டி குளுக்கோஸ் ஆக்சைடு பாலங்களால் இணைக்கப்பட்டு தான் மால்டோஸ் உருவாகுது அப்படின்னு நான் சொன்னேன். இங்க பாருங்க இந்த டயக்ராம்ல ஒரு தான் ஆல்பா டி குளுக்கோஸா கொடுத்திருப்பாங்க, இன்னொன்னு வந்து பீட்டா டி குளுக்கோஸா கொடுத்திருப்பாங்க. ஏன் பீட்டா டி குளுக்கோஸா கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஏன் அப்படின்னா இயற்கையில அதிக அளவு கிடைக்கிறது என்ன அப்படின்னா பீட்டா டி குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நிலைப்புத்தன்மை யாருக்கு அதிகமா இருக்குன்னா பீட்டா டி குளுக்கோஸுக்கு தான் வந்து நிலைப்புத்தன்மை அதிகமா இருக்கு. அதனால இந்த இடத்துல ஆல்பா டி குளுக்கோஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல பீட்டா டி குளுக்கோஸ் கொடுத்து நம்மளுக்கு கிளைகோசிடிக் பிணைப்பை உருவாக்கி இருப்பாங்க. சோ 2 ஆல்பா டி குளுக்கோஸ் சேர்ந்து மால்டோஸ் உருவாது. அதுல 1 பீட்டா டி குளுக்கோஸ்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு நிலைப்புத்தன்மை அதிகம், அதனால கொடுத்திருக்காங்க. இது நீங்க ஆல்பா டி குளுக்கோஸ் சேர்த்ததுனாலும் இது வந்து தவறுதல் கிடையாது. இந்த பிணைப்பு இதுல உருவாகக்கூடிய கிளைகோசிடிக் பிணைப்பு என்னன்னா ஆல்பா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பு அப்படின்னு சொல்லி பேரு. இதுல நல்லா பாருங்க ஆல்பா டி குளுக்கோஸ் பைரனோ ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய 1வது கார்பன்ல இருக்கக்கூடிய OH வேதிவினையில ஈடுபடுது. பீட்டா டி குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய 4வது கார்பன்ல இருக்கக்கூடிய OH வந்து வேதிவினையில ஈடுபட்டு நீர் மூலக்கூறு வெளியேறி நம்மளுக்கு என்ன உருவாகுது அப்படின்னா ஆக்சைடு பிணைப்பு வந்து இங்க உருவாகுது. அந்த ஆக்சைடு பிணைப்பு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆல்பா 1,4 1 அப்படின்றது முதல் ஆல்பா டி குளுக்கோஸ்ல முதல் கார்பன் வேதிவினையில ஈடுபடுது. 4 அப்படின்றது அதே ஆல்பா டி குளுக்கோஸ்ல 4வது கார்பன் வேதிவினையில ஈடுபடுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இந்த பிணைப்புக்கு பேர் வந்து ஆல்பா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பு அப்படின்னு சொல்லி பேர். இப்போ டை சர்க்கரையை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தது வந்து சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் இதை பத்தி பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாலி சர்க்கரைகள். சரிங்களா? பாலி சர்க்கரை அப்படின்னா எல்லா சர்க்கரைக்குமே இனிப்பு சுவை இருக்கும். ஆனா அந்த பாலி சர்க்கரைக்கு வந்து இனிப்பு சுவை இருக்காது. அதனால வந்து இதை சர்க்கரை அல்லாதவை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாலி சர்க்கரையை அதனுடைய மோனோ சர்க்கரைகளை பொறுத்து வந்து 2 விதமா சொல்றோம். ஓரின பாலி சர்க்கரை, இன்னொன்று வந்து பல்லின பாலிசாக்கரைடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓரின பாலிசாக்கரைடுகள் அப்படின்னா என்னன்னா இந்த ஓரின பாலிசாக்கரைடுகள்ல நீரார் போக்கும் பொழுது ஒரே விதமான மோனோ சர்க்கரை நம்மளுக்கு கிடைக்கும். பல்லின பாலிசர்க்கரை நீரார் போக்கும் பொழுது வேறுபட்ட மோனோ சர்க்கரைகள் வந்து உருவாகும். அதான் இதுல உள்ள வித்தியாசம். ஓரின பாலிசர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன். ஓரின பாலிசர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு வந்து ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன். பல்லின பாலிசர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு வந்து ஹெபாரின், ஹைட்ரோலனிக் அமிலம். இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு. பாலிசர்க்கரைகள் நீர்ல கரையும் இனிப்பு சுவையுடையதா இருக்காது. இந்த பாலிசர்க்கரை 2ஆ பிரிக்கிறோம். ஓரின பாலிசர்க்கரை, பல்லின பாலிசர்க்கரை. பாலிசர்க்கரைகள் நீர்ல கரைஞ்சு ஒரே விதமான மோனோ சர்க்கரைகளை கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து ஓரின பாலிசர்க்கரை. இல்ல வேறுபட்ட மோனோ சர்க்கரைகளை கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து பல்லின பாலிசர்க்கரைகள் அப்படின்னு சொல்லி பேரு. இப்போ ஓரின பாலிசர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு வந்து ஸ்டார்ச். ஸ்டார்ச் பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ ஸ்டார்ச்ல வந்து 2 விதமான மூலக்கூறுகள் இருக்கும். ஒன்று வந்து நீர்ல கரையக்கூடிய அமைலோஸ், இன்னொன்று வந்து நீர்ல கரைய
கரையாத அமைலோபெக்டின். இப்போ அந்த அமைலோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வடிவமைப்பு நேர்கோட்டு சங்கிலி தொடர் வடிவமைப்புல இருக்கும். அமைலோஸ் எப்படி உருவாகும்னா ஆல்பா டி குளுக்கோஸ்லாம் சேர்ந்து ஆக்சைடு பாலங்கள் உருவாகி தான் அமைலோஸ் உருவாகும். அமைலோபெக்டினும் அப்படிதான் உருவாகும். எல்லா ஆல்பா டி குளுக்கோஸ்லாம் இணைஞ்சு ஆக்சைடு பாலங்கள் உருவாகிறது மூலமா தான் அமைலோபெக்டினும் உருவாகும். ஆனா அமைலோஸ் நீர்ல கரையும், அமைலோபெக்டின் வந்து நீர்ல கரையாது. ஏன் அப்படின்னா அமைலோஸ் வந்து நேர்கோட்டு சங்கிலி தொடருடைய ஒரு அமைப்பை கொடுக்கும் நம்மளுக்கு. ஆனா அமைலோபெக்டின்ல இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ரொம்ப கிளைகள் அதிகமா இருக்கிறதுனால தான் நீர்ல கரையக்கூடிய தன்மை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இப்போ நம்ம அமைலோஸ் அதனுடைய வரைபடத்தை பார்ப்போம். இப்போ இந்த வரைபடத்தை பார்க்கும் பொழுது இந்த அமைலோஸ்ல எங்க கிளைகோசிடிக் பிணைப்பு உருவாயிருக்கு அப்படின்னா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பு உருவாயிருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியும். இந்த பைரனோஸ் ஸ்ட்ரக்சர், இந்த பைரனோஸ் அமைப்பு வந்து குளுக்கோஸுக்குரியது, ஆல்பா டி குளுக்கோஸுக்குரியது. அமைலோஸ் ஃபுல்லா அமைலோஸை நம்ம நீரார் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெறும் ஆல்பா டி குளுக்கோஸா கிடைக்கும். இங்க கொடுத்திருக்கிறது வந்து ஆல்பா டி குளுக்கோஸுடைய பைரனோஸினுடைய அமைப்பு. இதுல இருக்கக்கூடிய கிளைகோசிடிக் பிணைப்பு வந்து ஆல்பா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பு. ஏன் அப்படின்னா முதல் மூலக்கூறான பைரனோஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கார்பன் வேதிவினையில ஈடுபடுது. அதே நேரத்தில் இன்னொரு பைரனோஸ் ஸ்ட்ரக்சர்ல 4வது கார்பன்ல இருக்கக்கூடிய OH வேதிவினையில ஈடுபடுது. அதனால தான் அந்த பிணைப்பு என்ன சொல்றோம் அப்படின்னா ஆல்பா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அமைலோஸை நீரார் பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்பா டி குளுக்கோஸா கிடைக்கும். அமைலோபெக்டினை நீரார் பார்த்தாலும் நம்மளுக்கு ஆல்பா டி குளுக்கோஸா கிடைக்கும். இங்க அமைலோபெக்டின்ல இருக்க டிஃபரன்சியேஷன் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அமைலோபெக்டின்ல வந்து கிளைகள்லையும் ஆக்சைடு பாலங்கள் உருவாகும். எந்த மாதிரி கிளைகள்ல எப்ப ஆக்சைடு பாலங்கள் உருவாகும் அப்படின்னா அமைலோபெக்டின்ல 24 இருந்து 30 யூனிட் 30வது யூனிட் வரையும் குளுக்கோஸ் வந்து 1,6 கிளைகோசிடிக் பிணைப்பை வந்து ஏற்படுத்தும். அதாவது ஒரு பைரனோ ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய முதல் கார்பன் அடுத்த பைரனோ ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய 6வது கார்பனோட கிளைகள்ல ஆக்சைடு பிணைப்புகளை உருவாக்கும். அமைலோபெக்டின்ல 2 விதமான பிணைப்பு இருக்கு. 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பும் இருக்கும், அதே மாதிரி 1,6 கிளைகோசிடிக் பிணைப்பும் இருக்கும். ஸ்டார்ச்ல வந்து 2 விதமான மூலக்கூறுகள் இருக்கு. ஒன்னு வந்து நீர்ல கரையக்கூடிய அமைலோஸ், இன்னொன்னு வந்து நீர்ல கரையாத அமைலோபெக்டின். அமைலோஸ்ல இருக்கக்கூடிய பிணைப்பு வந்து ஆல்பா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பு. அமைலோபெக்டின்ல இருக்கிறது வந்து ஆல்பா 1,4 1,6 கிளைகோசிடிக் பிணைப்பு இருக்கு. இதுல வந்து அமைலோஸ் வந்து நீண்ட சங்கிலி தொடர் அமைப்புடையது. அதனால அமைலோபெக்டின் வந்து கிளைகள்ல வந்து ஆக்சைடு பாலங்கள் இருக்கனால கிளைகளுடைய சங்கிலி தொடர் அமைப்பு வந்து அமைலோபெக்டினுக்கு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா செல்லுலோஸ் பாத்தீங்க அப்படின்னா செல்லுலோஸும் ஒரு விதமான பாலிசக்கரைடு. இந்த செல்லுலோஸ் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி உடைகள் தயாரிக்க அதிகமாக பயன்படுத்துவோம். வெளிப்பொருட்கள் தயாரிக்கவும் நம்ம வந்து செல்லுலோஸ் அதிகமாக பயன்படுத்துவோம். செல்லுலோஸை வந்து நம்ம உணவாக சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து நம்மளுடைய செரிமான மண்டலம் வந்து செல்லுலோஸை செரிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து திறன் கிடையாது. அதனால செல்லுலோஸை வந்து நம்ம உணவாக பயன்படுத்த முடியாது. இந்த செல்லுலோஸும் ஒரு விதமான ஓரின பாலிசக்கரைக்கு எடுத்துக்காட்டு. இப்போ அதனுடைய அமைப்பு பார்ப்போம். செல்லுலோஸ் அப்படின்றது எப்படி உருவாகும் அப்படின்னா பீட்டா டி குளுக்கோஸ்கள் இணைஞ்சு நீர் மூலக்கூறை வெளியேற்றனால நம்மளுக்கு செல்லுலோஸ் உருவாகும். இங்க பாருங்க, இதுல இருக்கக்கூடிய அந்த கிளைகோசிடிக் பிணைப்புமே வந்து பீட்டா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பு. இதுல என்ன மூலக்கூறு ஈடுபடுது அப்படின்னா பீட்டா டி குளுக்கோஸ். நிறைய பீட்டா டி குளுக்கோஸ் சேர்றனால நம்மளுக்கு செல்லுலோஸ் வந்து கிடைக்குது. அந்த அமைப்பை நம்ம படத்துல பார்க்கலாம். இதுல உருவாகக்கூடிய பிணைப்பு பீட்டா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பு. அதாவது ஒன்றுன்றது முதல் கார்பன்ல இருக்கக்கூடிய OH, அடுத்து இருக்க மூலக்கூறுல 4வது கார்பன்ல இருக்கக்கூடிய OH கூட வேதிவினையில ஈடுபட்டு நீர் மூலக்கூறு வெளியேறனால நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பீட்டா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாலிசக்கரைடு என்னன்னா கிளைகோஜன். இந்த கிளைகோஜன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைகோஜனும் அமைலோபெக்டின் மாதிரியே தான் செயல்பாடுகள் இருக்கும். அமைலோபெக்டின்ல 2 விதமான பிணைப்பு இருக்குன்னு நம்ம படித்தோம். என்னென்ன பிணைப்பு அப்படின்னா ஆல்பா 1,4 கிளைகோசிடிக் பிணைப்பு, தென் ஆல்பா 1,6 கிளைகோசிடிக் பிணைப்பு அமைலோபெக்டின்ல இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கிளைகோஜன்ல இருக்கும். ஆனால் இந்த கிளைகோஜன்ல இந்த 1,6 கிளைகோசிடிக் பிணைப்பு எங்க இருக்கும் அப்படின்னா 8 to 14 குளுக்கோஸ் யூனிட் இணையிற இடத்துல வந்து இந்த 1,6 கிளைகோசிடிக் பிணைப்பு இருக்கும். அந்த கிளைகோஜனை வந்து நம்ம படத்துல பார்க்கலாம். தாவரங்கள்ல வந்து நம்ம ஆற்றலையோ இல்ல உணவுப் பொருட்களையோ சேமிக்கணும் அப்படின்னா ஸ்டார்ச்சை பயன்படுத்துவோம். இது வந்து கிளைகோஜன் வந்து விலங்குகளுடைய சேமிப்பு மையம், விலங்குகளுடைய உணவுப் பொருட்களுடைய சேமிப்பு மையம் தான் வந்து கிளைகோஜன். இப்போ இந்த கிளைகோஜன் அப்படின்றது அமைலோபெக்டின் மாதிரியே தான் செயல்படும். ஆல்பா டி குளுக்கோஸ் இணைகிறதுனால தான் நம்மளுக்கு கிளைகோஜன் கிடைக்குது. அடுத்து நம்ம வந்து கார்போஹைட்ரேட்டுடைய முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். இப்போ வரைய நம்ம பார்த்தது ஃபுல்லாக கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்ல மோனோ சர்க்கரைகளான குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் பற்றி பார்த்தோம்.
அதுக்கடுத்து வந்து டை சர்க்கரையான சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ் பற்றி பார்த்தோம். பாலி சர்க்கரையான ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைக்கோஜன் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா தாவர விலங்குகளுடைய ஆற்றல் மூலங்கள், ஆற்றல் மூலமே தாவர விலங்குகளுடைய ஆற்றல் மூலங்கள் ஆற்றலை சேமிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுறது தான் இந்த கார்போஹைட்ரேட். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனித உடல்ல கார்போஹைட்ரேட்டை சேகரிக்கிறதுக்கு கிளைக்கோஜன் வந்து ஒரு மையம், அதே மாதிரி தாவரத்தில் உணவுப் பொருட்களை சேமிக்கிறதுக்கு ஒரு மையம் வந்து ஸ்டார்ச். தென் செல்லுலோஸில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலோஸ்ன்றது காகிதம் தயாரிக்க, மரஜாமங்கள் தயாரிக்க, உடைகள் தயாரிக்க இங்கெல்லாம் வந்து செல்லுலோஸ் அப்படின்ற கார்போஹைட்ரேட் பயன்படுது. இந்த கார்போஹைட்ரேட்ல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ரிபோஸும் நியூக்ளிக் அமிலமும் ரொம்ப முக்கியம். உயவு பொருளாகவும் இந்த கார்போஹைட்ரேட் வந்து பயன்படுறத நம்ம லைஃப்ல வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம இந்த பாடப்பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மியூட்டா சுழற்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஃப்ரக்டோஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஃப்ரக்டோஸை கரும்பு சர்க்கரையிலேருந்தும் தயாரிக்கலாம், அதே மாதிரி இனுலின் தொழிற்சாலைகளில் இனுலின் அப்படின்ற மூலக்கூறுலேருந்தும் ஃப்ரக்டோஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். ப்ளஸ் ஃப்ரக்டோஸினுடைய அமைப்பு பற்றி பார்த்தோம். அப்புறம் ஃப்ரக்டோஸினுடைய வளைந்த அமைப்பு பற்றி பார்த்தோம். ஃப்ரக்டோஸ்க்கும் எப்படி குளுக்கோஸுக்கு 2 விதமான வளைந்த அமைப்பு இருக்கோ அதே மாதிரி ஃப்ரக்டோஸுக்கும் 2 விதமான வளைந்த அமைப்பு இருக்கு. ஒன்று வந்து ஆல்ஃபா, இன்னொன்று வந்து பீட்டா அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். குளுக்கோஸை பொறுத்தளவுக்கு பைரனோஸ் வடிவம் வரைஞ்சோம், ஃப்ரக்டோஸை பொறுத்தளவுக்கு ஃபியூரனோஸ் வடிவம் வரைஞ்சோம். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டைசாக்கரைட் பார்த்தோம். இந்த டைசாக்கரைட் பார்த்தீங்கன்னா மூலக்கூறு வாய்ப்பாடு CnH2ON. இந்த டைசாக்கரைட்ல முக்கியமாக நம்ம பார்த்தது வந்து சுக்ரோஸ் பார்த்தோம். சுக்ரோஸ் வந்து நீரார் படைஞ்சு நம்மளுக்கு வந்து குளுக்கோஸையும் ஃப்ரக்டோஸையும் கொடுக்கும். ஓகே, இந்த சுக்ரோஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸு, பீட்டா டி ஃப்ரக்டோஸ் இது ரெண்டும் சேரும் பொழுது நீர் மூலக்கூறு வெளியேறி ஆக்சைடு பாலம் வந்து ஃபார்ம் ஆகும். இது மூலமாக நம்மளுக்கு சுக்ரோஸ் வந்து கிடைக்குது. இந்த ஆக்சைடு பிணைப்பை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளைக்கோசைடிக் பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுக்ரோஸில் இருக்கக்கூடிய கிளைக்கோசைடிக் பிணைப்பு என்னன்னா ஆல்ஃபா 1,2 கிளைக்கோசைடிக் பிணைப்பு. அதுக்கடுத்து வந்து நம்ம லாக்டோஸ் பற்றி பார்ப்போம். லாக்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லாக்டோஸ் அதிகமாக எதில் இருக்கும்னா பாலில் இருக்கும். இந்த லாக்டோஸ் எப்படி உருவாகுதுன்னா பீட்டா டி கேலக்டோஸ் பீட்டா டி குளுக்கோஸோட இணையும் பொழுது தான் வந்து நம்மளுக்கு லாக்டோஸ் உருவாகும். இதில் இருக்கக்கூடிய பிணைப்பு என்னன்னா பீட்டா 1,4 கிளைக்கோசைடிக் பிணைப்பு இங்கே ஏற்படும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மால்டோஸ். மால்டோஸ்னு பேரே வந்து எதுக்கு வந்துச்சு அப்படின்னா மாவு பொருட்களில் இந்த சர்க்கரை அதிகமாக இருக்கனால தான் வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மால்டோஸ் அப்படின்னே பேர். இது எப்படி உருவாகும் அப்படின்னா 2 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இணைஞ்சு 1,4 கிளைக்கோசைடிக் பிணைப்பு உருவாக்குறதுனால தான் நம்மளுக்கு வந்து மால்டோஸ் கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிசக்கரைட்ஸ். பாலிசக்கரைட் பார்த்தீங்கன்னா இது வந்து நீரில் கரையும், ஆனால் இனிப்பு சுவையுடையதாக இல்லாமல் இருக்கும். இந்த பாலிசக்கரையை 2ஆக பிரிக்கிறோம். ஓரின பாலிசக்கரை, பல்லின பாலிசக்கரை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ஓரின பாலிசக்கரை அப்படின்னா என்னன்னா பாலிசக்கரை நீரார் பகுப்படைஞ்சு ஒரே மாதிரியான மோனோசக்கரையிட குடிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஓரின பாலிசக்கரை. இல்லை வேறுபட்ட மோனோசக்கரை யூனிட்ஸ் உருவாச்சு அப்படின்னா அது வந்து பல்லின பாலிசக்கரை. ஓரின பாலிசக்கரைக்கு எடுத்துக்காட்டு வந்து ஸ்டார்ச், செல்லோஸ், கிளைக்கோஜன். பல்லின பாலிசக்கரைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா ஹெபாரின், ஹேலோனிக் அமிலம். இதெல்லாம் வந்து பல்லின பாலிசக்கரைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தது வந்து செல்லுலோஸ். செல்லுலோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா செல்லுலோஸ் அதிகமாக வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கனால பஞ்சு போன்ற பொருட்கள் இருக்கும். ஆடைகள் தயாரிக்க பயன்படும், வெடிப்பொருட்கள் தயாரிக்க பயன்படும். தென் நம்ம பார்க்க போகிறது கிளைக்கோஜன். கிளைக்கோஜனில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைக்கோஜனும் அமைலோபெக்டின் மாதிரியே தான் வந்து வேதிவினையில் ஈடுபடும். கிளைக்சோனும் அமிலோபெக்டின் ஒரே மாதிரி தான் இருக்கும். அமிலோபெக்டின் பார்த்தீங்க அப்படின்னா 1,4 and 1,6 கிளைக்கோசைடிக் பிணைப்பு இருக்கும். அதே மாதிரி கிளைக்கோஜன்லேயே 1,4 1,6 கிளைக்கோசைடிக் பிணைப்பு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1,6 பிணைப்பு 8லிருந்து 14 கார்பன் 14 குளுக்கோஸ் யூனிட் வரையும் அந்த கிளைகளில் ஆக்சைடு பாலம் இருக்கும். அதுதான் வந்து அமிலோபெக்டினுக்கும் கிளைக்கோஜனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரதத்தினுடைய முக்கியத்துவம். இந்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவர விலங்குகளுக்கு ஒரு ஆற்றல் மூலம் தான் வந்து கார்போஹைட்ரேட். இதில் வந்து மனித உடலில் கார்போஹைட்ரேட் வந்து கிளைக்கோஜனாக சேமிக்கப்படுது. இதே தாவரங்களில் ஸ்டார்ச்சாக சேமிக்கப்படுது. செல்லுலோஸ் வந்து மேக்சிமம் காகிதம், மரஜாமான்கள், பருத்தி உடைகள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு செல்லுலோஸ் பயன்படுது. இந்த கார்போஹைட்ரேட்டில் ரொம்ப முக்கியம் வந்து ரிபோஸும் நியூக்ளிக் அமிலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்போஹைட்ரேட் உயவு பொருளாகவும் பயன்படுது. கல்வி தொலைக்காட்சியை பார்த்து பயின்று கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றி.